தளபதி விஜய் இப்படி செய்தவரா? பசங்கட்டுமா? உண்மையாவா? உண்மையான செக் பண்றது வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பன் சரியான கோபத்தோட இருந்தான். என்னன்னு சொன்னா ஒரு முக்கியமான பிரச்சனை வீட்டுல. என்னன்னு சொன்னா இவரும் அப்படி அவங்களோட அப்பா பத்தி சொல்லி இருக்க கூடாது, அவங்க அப்பாவும் வேற பத்தி இப்படி கழிச்சிருக்க கூடாது. ரைட், என்ன பிரச்சனை என்று பாக்குறதுக்கு போவோம்னாங்க. அதுக்கு முதல் இவர் அப்பாவோட ஒரு பிரச்சனையோட இருக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு பஞ்ச் டயலாக்னு சொல்லிட்டு டக்குன்னு வரேன். ரைட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி. நல்ல அம்மா என்று சொன்னா ஒரு நல்ல கவிதை மாதிரி. ரைட், ஒரு அழகான கவிதை தான் ஒரு நல்ல அம்மா. அப்பா என்பவர் ஒரு நல்ல புத்தகம் மாதிரி. அவருடைய வரலாறு கட்டாயம் படிச்சு நீ பார்க்க வேண்டியதுதான். நான் சொன்ன அவர் கேட்க போறது இல்லை. ஓகே, ஜஸ்ட் லீவ் ஹிம். நாங்க எங்கட விஷயத்துக்கு போவோம். ஓகே, மாதிரி கத்தி கொண்டு இருக்கிறார் அப்படி என்றதை நாங்க எப்படி ஆங்கிலத்துல சொல்ல போறோம்னு சொன்னா அதற்குரிய இங்கிலீஷ் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா barking at somebody அப்படின்னு சொல்லிக்கலாம். barking at somebody என்று சொல்லிக்கலாம். That means shouting at somebody in an aggressive manner அப்படின்னு அதற்குரிய விளக்கம் தரும். கோப ஆவேசத்துடன் ஒருவரை பார்த்து கத்துதல் என்று சொல்லிக் கொள்ளலாம். ரைட், ஓகே. சோ இதற்கு அடிப்படை சொல்லாக இருப்பது bark. bark என்பது வினைச்சொல்லாக வரும்போது ஒரு கருத்தையும் பெயர் சொல்லாக வரும்போது இன்னொரு கருத்தையும் கொண்டு வரும். வினைச்சொல்லாக வரும்போது நாய் குறைப்பதை குறிக்கும். நாய் குறைக்கிறது என்பதை bark என்று சொல்லிக் கொள்வோம். பெயர் சொல்லாக வரும்போது மரம் இருக்குத்தானே, மரத்தினுடைய பட்டையை நாங்கள் bark என்று சொல்லிக் கொள்வோம். ரைட், ஓகே, bark என்று சொல்லிக் கொள்ளலாம். ஓகே, இப்ப நாங்கள் அதை வச்சு ஒரு ஆங்கில வசனத்தை பார்ப்போம். நண்பன் எனக்கு சொன்ன வசனத்தை நான் அப்படி உங்களுக்கு சொல்றேன். ரைட், மை ஃபாதர் ஹாஸ் பீன் barking at me. என்னுடைய அப்பா என்ன பார்த்து கத்தி கொண்டே இருக்கிறார், எனக்கும் அவருக்கும் ஆகுதில்லை. ரைட், மை ஃபாதர் ஹாஸ் பீன் barking at me. இதே இன்னொரு விஷயத்துக்கும் இந்த bark at என்றதை நாங்கள் சொல்ல போறோம். அந்த bark at பாருங்க எங்க வரப்போ bark at print என்று நாங்க சொல்லிக் கொள்ளலாம். பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு சீன் ஒன்று ஞாபகப்படுத்துறேன். ரைட், பாருங்க, இந்தியன் எக்கனமி இஸ் த பெஸ்ட் எக்கனமி, இந்தியன் எக்கனமி இஸ் த பெஸ்ட் எக்கனமி. ஞாபகம் வருதா? தளபதி அது மறக்காது. இன்னொரு சீன் ஒன்று பார்த்துருவோம். ரைட், இது ஞாபகம் வருதான்னு பார்த்துக்கணும். ரைட், கண்டதை கேட்க துடிக்காமல் கற்றவர் போல் தினம் நடிக்காமல், கண்டதை கேட்க துடிக்காமல் கற்றவர் போல் தினம் நடிக்காமல். ஞாபகம் வருதா? இது பசங்க. ஓகே, ரைட், இதை நாங்க எப்படி சொல்ல போறோம்னா barking at print என்று சொல்ல போறோம். இதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா நாங்கள் உரத்து வாசிப்பதை மட்டுமே கருத்தில் எடுக்கிறோமே தவிர அதில் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள எத்தனிப்பதில்லை. ஸோ barking at print means you read aloud but you don't understand what you read என்பதுதான் பொருள். ஆகவே இன்றைக்கு நாங்கள் வாக்கியத்தை வைத்து வசனங்கள் பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெற்றுக் கொள்வது உங்கள் GRT. பாய்.